பீப்புள் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மக்கள் மிக ஆவலாக எதிர்பார்த்த சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று இன்று 17வது முதல் சட்டமன்றத்தில் பதவியேற்பு நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் உதயநிதி அவரை பார்த்து வணக்கம் தெரிவிக்கவில்லை என்றும், எடப்பாடி அவர்களை தமிழக முதல்வர் வணக்கம் வைக்கவில்லை என்று ஒரு எதிர்ப்பலை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு காரணமாக பேசுவதற்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் இது தேவையற்ற விமர்சனங்கள். மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது ஒருத்தர் வணக்கம் வைக்கலை அப்படின்றதுக்கு சட்டமன்றத்தில் போல ஒரு தொகுதியில் மக்கள் உங்களை இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினதே உங்களுடைய சுயமரியாதைக்காண்டி கிடையாது, மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற கொடுக்கணுன்றதான். அதை மனதில் வச்சு கொள்ளுங்கள். உடனே முதல்வர் வணக்கம் வைக்கல, நாங்கள் அவருக்கு எதிர்ப்பு நோக்கம் வைக்கல அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய இதுக்கெல்லாம் மக்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் மனதில் வச்சுங்க. தன்னுடைய சுய லாபத்துக்கும் தன்னுடைய மரியாதைக்கும் தனக்கு மதிப்பு கிடைக்கல அப்படின்றதுக்கெல்லாம் உங்களை இங்கேருந்து நாங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப கிடையாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் நல்ல திட்டங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை சொல்லி தொகுதிக்கான விஷயங்களை கொண்டு வாங்க. அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதை விட்டுவிட்டு குறையை கண்டுபிடிச்சிட்டு போய் முதல்வரவே ஓயாமல் குறை சொல்கிறத விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க. இன்றைக்கி முதல் சட்டமன்றம் கூடியிருக்கு. இன்றைக்கி ஒருத்தர் ஒரு மாதிரியாக பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நட்பை வளர்த்துக்கிட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. தொகுதிக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த முறையில் கரெக்டாக யாராவது பேசலை அப்படின்னீங்கன்னா அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு போகவே முடியாது. நீங்களாம் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும்னு மனசில் நினச்சிங்கன்னா, தொகுதியை தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் பிரச்சனை போய் பேசுங்க. உங்கள் சுய லாபத்துக்காண்டி அங்கே போயிட்டு ஏதோ எம்எல்ஏ ஹாஸ்டல் கிடச்சிருச்சு, உங்களுக்கு அங்கே போனோன்னு ஒரு வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போய் பந்தாவாக உட்காந்து பேசிட்டு வந்தோம்னு நினைக்காதீங்க. முதல்வரை குற்றம் கண்டுபிடிக்கிறது, அமைச்சரில் குற்றம் கண்டுபிடிக்கிறது இது ஒரு வேலையாக இல்லை. 34 தொகுதி வேட்பாளர்களும் அமைச்சராலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சி அடுத்த வரிசையில் இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்குள்ளே சரியான விஷயங்களை பேசி சரியான இதை கொண்டு வாங்க. ஏன்னா மக்கள் இன்னும் எல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தையெல்லாம் மக்கள் என்ன சொல்லணும், ஒருத்தர் சொல்கிறதையும் கேட்பாங்க. இப்போ டெய்லி செல்லில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, சட்டமன்றத்தில் என்ன பேச போகிறாங்க, மக்களுக்காண்டி என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, மக்களுக்காண்டி என்ன அந்த தொகுதிக்கான என்ன விஷயங்களை பேசி கொண்டு வர போகிறாங்கன்றது பார்க்குறாங்க. நீங்கள் போய் உங்கள் வாரியம் வாங்குறதா, உங்களுக்கு தொகுதியோடைய கான்ட்ராக்ட் வாங்குறதா, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. ஏன்னா ஆகையால் இனி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான நல்லாட்சி மலர வேண்டும் என்று எல்லாரும் ஒத்துழைப்போடு பேச வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நன்றி.